அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் நம்ம வந்து மக்ரூனி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மக்ரூனி, மல்லி இலை, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், தயிர், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ செய்யணும்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து மக்ரூனி வேக போடுவோம். தண்ணி வச்சாச்சு. 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். தண்ணி கொதிக்கிட்டோம். மக்ரூனி போடுவோம். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுவோம். அதெல்லாம் வந்து கொதிக்கும் போது ஒட்டாமல் வரும். கொதிக்கிட்டோம். மக்ரூனி போடுவோம். தண்ணி நல்லா கொதிக்குது. மக்ரூனி போட்டுருவோம். மக்ரூனி வேகட்டும். வெந்தோன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்கும் போது அடியில் ஸ்டெக் ஆகிக்கும். ஆனால் லேசாக நம்ம கிண்டி விடணும். வெந்தோன்னா பார்ப்போம். நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். வட்டி வச்சாச்சு. ஆயில் ஊற்றுவோம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. வெங்காயம் போடுவோம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடுவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். மல்லி இலை போடுவோம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு பச்சை மிளகா போடுவோம். நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிட்டோம். மசாலா போடுவோம். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு. ஏன்னா ஏற்கனவே நம்ம மக்ரூனியில் போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிடுவோம். வாசனை போகும். அது வரையும் நம்ம கிண்டுவோம். இந்த மாதிரி வரைக்கும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிடிச்சி அந்த நேரத்தில் தயிர் போடும். ஒரு 3 ஸ்பூன் தயிர். 3 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோம். இந்த மாதிரி ஒன்றுனா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கோன்னா நம்ம பொண்ணு போட்டோம். நல்லா கொதிக்குது. நம்ம பொண்ணு போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டணும். எல்லா மக்களும் மசாலா ஏறுற மாதிரி நல்லா கிண்டி ஒன்று எல்லா பக்கமும் நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இதாக இருக்கும். மசாலாலாம் அதில் ஏறணும். இப்போ அடுப்பை வந்து நல்லா எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சிடணும். நமக்கு நல்லா மசாலா ஏறணும். அதுதான் நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதையே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். 2 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் ஏறிடுச்சு. இதில் அப்படியே கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடுவோம்.
ஒரு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சு விடணும். புழிஞ்சு விட்டு புதினா போடணும், மல்லி இலை. உங்களை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். யார் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.